இதுக்கு கொஞ்சம் பஃப்பு. இங்கே ரெடியாக இருக்குது பஃப்பு சமோசா. அதுலேயும் ஒரு பஃப்பு ஒரு சமோசா மாதிரி போட்டுருக்கேன். தம்பி வரைக்கும் செஞ்சுச்சா இதுக்கு என்ன பேர் வைக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி அவுட்டர் கோட்டிங் மைதா. நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸு, பட்டாணி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலாத்தூள் போட்டு உள்ளக்க ஸ்டஃபிங் கொடுத்துருக்கேன். ஒரு சைடு மைதா மாவு வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா அதை வந்து பரட்டி எடுத்துகிட்டு உள்ளுக்கு அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பஃப்னு சொன்னாலும் சரி, குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா கோதுமை மாவு இதில் யூஸ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அவுட்புட் உங்களுக்கு காமிக்கிறேன். தம்பிக்கு டீ ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறதுக்காக இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுங்க ஆல்ரெடி ஒன்று போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரிமைனிங் பேட்சஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு தம்பிகிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு இந்த சைடு கோல்டன் ஃப்ரை வந்துருச்சு, இந்த சைடு இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் நேரம் விடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன வெரைட்டிஸ் செய்யலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது பாருங்கள், இது ஃபுல்லாக கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துருவேன் நான். இது சமோசா மாதிரி போட்டேன், அது பப்ஸ் மாதிரி போட்டேன்.